அதிமுகவை உடைப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் எத்தனை வழக்குகளை போட்டாலும் அனைத்தையும் சந்திக்க தயார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு முயற்சி செய்தார். நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனை வழக்குகளை போட்டார். முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார். அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது, அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளை எல்லாம் வெற்றி காண்போம். போட்டார், பத்திரிகையெல்லாம் செய்தியிலே போட்டார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று தைரியமாக நெஞ்சை நிமித்தி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை சந்தித்தேன். அப்பொழுது என் மீது வழக்கு தொடர்ந்த RS பாரதி, நான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார், திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். நீதிபதி அவர்களும் சொன்னார், வழக்கு போட்டவரே திருப்பி வழக்க வாபஸ் வாங்கினு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்க. இல்ல, நான் வழக்கு நடத்துறேன். என் மீது வழக்கு போட்டாங்கல்ல, நான் வழக்கு நடத்துறேன். அந்த துணிவு என்னிடத்துல இருக்குது. மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. வழக்கு நடத்தினேன். நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிரூபித்தோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.